எதுக்கு அவ்வளோ அக்க போரு வா போயிடலாம். சேகர் ஒரு பரதா திரும்பி பார்க்க. எது? சப்பை சப்பை எடே சேகர் சொல்லிவிட்டேன். உன் பேரு என்னடி என் கதவுக்கு முட்டை கொடுத்துட்டு எப்படி சொல்ல தலைக்கு மேல வேலை கிடக்கல. ரிப்போர்ட்ல எங்க பாப்பா கையெழுத்து போட மாட்டாரு. ஜீனத் படிப்பு அவ்வளவுதான். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்ப்பா. என்கிட்ட கூட இதை போட்டுக்கொள்ள கேள்விக்கு கதைக்குள்ள பேச கூட நீ ஏன் ஆறு? ஹலோ ஐயோ நீங்க தான் சகப்பை இத்தனை விஷயம். ஐயோ வர ஒரே நிமிஷம். நான் ஒன்று சொல்லணும், அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனால் இப்போ சொல்லிடுவேன். அழாதீங்க. எது கடற? நான் ஒண்ணுமே சொல்லி உங்ககிட்ட. நான் யாரு? தேங்க்யூ. சாரி, நான் வந்து சகப்பு பையை பார்த்து நான் வந்து யாரோ நினச்சி. உள்ளவா கெமிஸ்ட்ரி உண்டு. ஒரு நிமிஷம். லக்ஷ்மி லக்ஷ்மி லட்சுமி உள்ள போயிருக்கு. நாளைக்கு கிளாஸ்க்கு வரும்போது மறக்கா. ஷலபனு கையை வெட்டிடுவானுங்க சேகரே. 2 கை இருக்குல்ல, ஒன்று போட போட்டோம். உனக்கு ஏண்டே இந்த இழவெல்லாம்? சேகரே, நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து வைக்கேன். அதை நீயே கட்டிக்கோ. இங்க பாரு, நான் சொல்லது கேளு. நான் உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கேன். வேண்டாண்டே இல்ல சும்மா.
அவதான் ஆடி அசந்தில வாரா. பாத்து வாமா, பூமி பொளந்துற போகுது. என்ன அப்படி சொல்லிவிட்ட? ஊர்ல அடுத்த நிக்கா சீனத்துக்கு தான். அதான் இப்படி சந்தோஷமா வர. பாத்தியம்மா, கப்பல் கவுந்துற போகுது. கிண்டலுக்கு அளவு இல்ல. சீனத்தை நான் அவ்வளவு இலக்காரமா போயிட்டல. இன்னைக்கு வரமாட்டேன்ல சொன்னேன். கையெழுத்து வாங்கிட்டியா? பையங்களா? பை மறந்துட்டு வந்தா எப்படி? என்ன சொல்லவானு? வயிற்றுக்குள்ள காரிக்கு வலி எடுத்த மாதிரி கடந்து குதிக்கிய. என்னாச்சு? என் ஜீனத்தை கையப்படி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கையப்படிடா. எல்லாம் எரிக்கப்பட்டு தண்ணிக்குள்ள விழுந்துற போகுது. அடி இருக்குடல வேணாம்டா. நான் உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவேன். நீ எனக்கு வருவியா? மேல உயிரியே வச்சிருக்கேன். நாளைக்கு உனக்காக கொட்டையில காத்துட்டு இருப்பேன். என் மேல பெரிய இருந்தாவா? நான் சேகர், டி நாராயண் பிள்ளையோட கடைசி பையன். தெரியுமே, இருங்க. ஏ ஷமீன், போய் சாய் எடுத்துட்டு வர சொல்லு. இல்ல வேண்டாம். இருங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கியே. நான் பம்பாயில் பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஜேர்னலிசமும் படிச்சுட்டு இருக்கேன். நமக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, கிராமத்து ஆள். நான் உங்க மக ஷைலபானுவை நானும் கல்யாணம் கட்டிக்க ஆசைப்படுறோம். போல வேலை போல யார் வீட்டு படியேறி வந்து என்ன பேசுற நாய தொழுதுட்டு வந்திருக்கேன். இல்ல இந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டுருவேன். கேட்டியால உன் பொண்ணை கட்டிக்க சம்மதம் கேட்டு வந்திருக்கான். சம்மதம் கேட்கணும்னு வரல, பெரியவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். விடு, போடா. போ, உள்ள போல. பானு போத நில்லு. இந்த பஷீர் அகமது மட்டும் கோவந்துச்சு, இந்த இடத்துல ஒரு வெட்டி போட்டுருவா. என்ன நெஞ்சு அழுத்தம் நீ? நாங்க யார், நீ யாருல? ரெண்டு வேற வேற ரத்தம், ஒன்று சேராது. கை கட்டு. இந்த ரெண்டு ரத்தம் ஒன்னா சேரும். இந்த நோட்டு சாரி, நோட்புக் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுனால. நோ, இட்ஸ் நாட் தட். நோட்டு மாறினாலும் மாறிச்சு எங்க காலேஜ்ல என்ன பெரிய கவிஞன்னு நினைச்சிட்டாங்க. எனிவே, உங்க கவிதை ரொம்ப பியூட்டிஃபுல். நைஸ் மீட்டிங் யூ. பை. பை. Excuse me. Hey. Hi, get in. Hi. Hi. I'm sorry for that day.
எதனால உங்களுக்கு என்ன சேவ் பண்ணணும்னு தோணுச்சு? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது. நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. சில பேர் கூட எவ்வளவு நாள் பழகினாலும் கூட நட்பை உணர முடியாது. ஆனா சில பேரை பார்த்த உடனே இல்ல சில பேரை பார்த்த உடனே 10 வருஷம் பழகின நட்பை உணர தோணும். நான் உங்களை அப்படித்தான் நினைக்கிறேன். ஹாய் திவ்யா. ஹாய். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். என்ன விஷயம்? என்னோட கவிதையை எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். யாரும் பாராட்டினது கூட இல்லை. நீங்க பாராட்டினது மட்டும் இல்லாம பரிசு வாங்கி கொடுத்துட்டீங்க. ஓ, அது சொல்றீங்களா? உங்க கவிதைக்கு அந்த தகுதி இருந்தது, அனுப்பி வச்சேன். எப்படி அவ்வளவு ஞாபகமா எழுதுனீங்க? நல்ல கவிதையை ஒரு தடவை படிச்சா போதும். தேங்க்யூ வெரி மச். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா? ட்ரீட் இல்லையா? என்னடா டல்லா இருக்க? இல்லடா, என்னோட கவிதைக்கு முதல் பரிசு கிடைக்க காரணமா இருந்தாங்களே ஒரு ஃப்ரெண்ட், அவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும். டேய், ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? டேய், என்னடா லவ்வா? ஏய், எஸ், நான் அவளை நேசிக்கிறேன். என்னையும் என் கவிதையும் புரிஞ்சுக்கிட்டு என்கரேஜ் பண்ற அவ மட்டும் என் வாழ்க்கை துணைவியா கிடைச்சா I'll be very lucky. அதுக்கேண்டா ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, நீ எதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். இந்தா வச்சுக்கா. ஏய், என்னடா? 2000 rupees இருக்கு. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் குடுறா. மச்சான், நீ என் கூட வாடா. வேணாண்டா, முதல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போற. தனியாவே போ. ஹேவ் a nice time. Enjoy. Bye. அருண், Sir, your drink. Thank you. Hi, what a surprise. ஏய், நீ எப்படிடா இங்க? என் ஹெல்த் கிளப் இங்கதான்டா. அது சரி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கடா? அவ பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னடா உன் ஆளை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற? ஏய், உட்கார்றா, அவ இப்போ வந்துருவா. உட்கார். தேங்க்ஸ். செல்லுலார் போனா எப்போ வாங்கின? இட்ஸ் மை ஃபாதர்ஸ். காட்டு. So when she coming? She'll come now. Hey, one sec. Hello? Yeah? Okay, I'm coming. Yeah, one sec, I'll come. என் டேட் அர்ஜென்ட்டா கூப்பிடுறா. உன்னை வந்து அப்புறம் பார்க்கறேன், ஓகே? ஹலோ அருண், ஏய். Dad, tell me. Yeah, I finished my work. I'm on my way. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. No problem. எனிவே, நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாடியும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்க கவிதைக்கு பின்னாடியும்? எஸ், என்னோட கவிதைக்கு காரணம் மை ட்ரீம் கேர்ள். ட்ரீம் கேர்ளா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, சொல்லுங்க சொல்லுங்க. முதல்ல என் கனவுல வந்தா, அதுக்கப்புறம் நேர்லயே வந்தா. யார் அந்த லக்கி கேர்ள்? யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், பட் உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா நேரம் வரும்போது சொல்றேன். டேய் அருண். ஏய், ஹாய். என்னடா ஆச்சரியமா இருக்கு?
ஏய் கம் அப் டா கார்த்திக். யா கமிங். ஹாய். ஹாய்டா மச்சான். ஹாய்டா. How are you? கிரேட் மேன். Wow, மச்சான். What a fantastic sea ஏய் view. அது இருக்கட்டும்டா. நேத்து ரெஸ்டாரண்ட்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அசத்திட்டியா? என்னடா சிரிக்கிற? இல்ல, அவ என் கவிதைக்கெல்லாம் யார் இன்ஸ்பிரேஷன்னு கேட்டா. ஒரு கேர்ள்னு நான் சொன்னேன். அதுக்கு யார் அந்த லக்கி கேர்ள்னு கேட்டாடா. ஓஹோ வெரி குட். அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ரியலி? யா ஹாப்பி நியூஸ். ஏய் டேய் நான் போய் சூடா காஃபி எடுத்துட்டு வந்துறேன்டா. வேணாம்டா. ஏய் ரொம்ப ஏய் வேணாம்டா. I love you. நீ இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க இயலவில்லை. ஓஹோ. I love you very much. டேய் டடா. டேய் என்னடா நம்ம கிட்டயே மறைச்சிட்ட பாத்தியா? என்னடா சொல்ற? ஏய் எல்லாம் இந்த டைரியை படிச்சுட்டேன். என்னடா சிரிப்பு? இல்லடா அவளை காலேஜ் ரோட்ல தான் முதல்ல மீட் பண்ணேன். அந்த ரேவியூ மிருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். இப்பெல்லாம் அவளை பார்க்காம பேசாம இருக்க முடியல. அவ இல்லாம படுக்கையே இல்லை. டேய் இவ்வளவு டீப்பா நேசிக்கிறியே, பார்ட்டிக்கு விஷயம் தெரியுமா? தெரியாது. ஆனா சொல்றதை பத்தி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இவ்வளவு சீக்கிரமா காதல சொல்றதுனால எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு கெட்டு போயிடுமோன்னு தாண்டா இன்னும் சொல்லாம இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஹர். ஏறக்குறைய நீயே என்னோட நிலைமையில தான்டா இருக்க. நானும் என்னோட காதல சொன்னா எங்க நட்பு கெட்டு போயிடுமோன்னு தான் பயப்படுறேன். சரி, உன்னோட ஆளை எப்ப காட்ட போற? ஏய் நீ முதல்ல காட்டு. ஏய் நேத்து தான் உன்னை ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ண சொன்னேன். நீ தான் எந்திரச்சு அதெல்லாம் வேண்டாம். முதல்ல நீ காட்டு. நீ காட்டுறா. ஏய் nothing doing. You have to show. சரி விடு. முடியாது. Toss You பண்ணு. have to show. நான் டாஸ் போட்டா. ஓகே போடு பார்க்கலாம். போடு போடு சொல்றேன். யா Open. see Heads. Yay! Success! நாளைக்கு நீ தான் காட்டணும். ஓகேடா. Okay? ஓகே. Tomorrow நாளைக்கு morning காலையில college road ல meet make it பண்றோம். Okay? sure. ஏய் என்னடா இன்னும் ஆளை காணோம்? சரி இருடா. அவ வீட்ல இருந்து கிளம்பிட்டாளான்னு ஃபோன் பண்ணிட்டு வரேன். நீ எங்கடா கூட வர? இல்ல இல்ல நானும் என் ஆளுக்கு ஃபோன் பண்ணணும். அதான் சரி நீ முதல்ல பண்ணு, நான் அப்புறம் பண்றேன். ஓகே போடா. ஹலோ யார் பேசுறது? நான் அருண் பேசுறேன் ஆண்டி. திவ்யா எங்க? காலேஜ் போயிருக்கப்பா. காலேஜ் போயிட்டாளா? சரி ஓகே ஆண்டி தேங்க்யூ. என்னடா ஆச்சு? அவ காலேஜ் கிளம்பிட்டா. நாங்க வெயிட் பண்றேன். சீக்கிரம் ஓகே. Okay. கம் ஃபாஸ்ட். ஹலோ ஹலோ ஆண்டி, நான் கார்த்திக் பேசுறேன். வேஸ் திவ்யா? காலேஜ் போயிட்டாளே. ஓ காலேஜ் கிளம்பியாச்சா? ஏன் என்னப்பா? இல்ல இல்ல சும்மா. ஓகே பை. மச்சான் என்னடா? ஏய் என் ஆள் வந்தாச்சுடா. எங்க? மச்சான் உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட். என்னடா சொல்லு. நீ இத்தனை நாள் என் கூட பழகிருக்கல.
என் டேஸ்ட் என்னன்னு தெரியும்ல. தெரியும். எதிர்த்தாப்புல கேர்ள்ஸ் கூட்டமா வராங்க, அதுல என் ஆளும் வரா. அதுல என்னோட ஆள் யாருன்னு கரெக்டா சொல்லிட்டா இதாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேடா. அட, இதுல நம்மாள் வேற வரா. இவாள் இதுல யாரா இருக்கும்? ஒருவேளை நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்க மாதிரி அவளும் நம்மளும் ஃப்ரெண்டா இருப்பாங்களா? எனிவே, முதல்ல நம்மளும் இவனை காட்டுவோம். அந்த கருப்பு சல்வார்ல வரலே அவதான். கரெக்ட்டா மச்சான், நீதானே ரியல் ஃப்ரெண்ட் மச்சான். என்னடா சைலண்டா இருக்க? அவ எப்படி இருக்கா? பியூட்டிஃபுல். மச்சான், அவளை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்டா. இல்லடா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அப்புறம் மீட் பண்றேன். டேய், Hey, I'll just come, huh? I'll just come. Hey, Arun. ஹாய். Hey, அது கார்த்திக் தானே? கார்த்திக்! Hey, கார்த்திக்! கார்த்திக் தானே? உனக்கு தெரியாதுல்ல? வெரி நைஸ் guy. ரொம்ப நல்ல கவிதை எழுதுவா. இப்ப கூட ஆனந்த விகடன்ல முதல் பரிசு கிடைச்சதே. எக்ஸலண்ட் போயம் யார். அவனுக்கே தெரியாம அந்த கவிதையை ஆனந்த விகடனுக்கு அனுப்பிச்சதே நான் தான். Hey, Arun, come and meet my friends, sir. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, அப்புறமா மீட் பண்றேன். See you. Okay. சார், முக்கியமான ஒரு ஃபோன் நம்பர் செக் பண்ண சார். கொஞ்சம் முன்னால ஃபோன் பண்ண வந்துமே, ஞாபகம் இருக்கா சார்? ஒரு நாளைக்கு 1008 பேர் வருவான், எப்படியா ஞாபகம் வச்சிருக்க முடியும்? சார், நானும் என் ஃப்ரெண்டு அடுத்தடுத்து ஃபோன் பண்ண சார். அந்த நம்பர் பார்க்கணும் சார். இந்தாயா, நீயே பார்த்துக்க. தேங்க்ஸ் சார். நீ கண்டிப்பா கார்த்திகை மீட் பண்ணணும். உனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏய், என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. ஏய் ஏய் ஏய், ஸ்டாப் இட். பார்த்து பார்த்து கீழே விழுந்து போற. கம் 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 ஆன். நீ போ. Go ahead. Come, come. Hey, come on, Divya, come on. Hey. Come on, yeah. Arun. Divya? Oh, no. Wait, wait, wait. God. Arun.
அருண்! டேய் அருண் நில்லு. டேய் என்ன விடுறா. இவர் பெரிய தியாகி. இவரோட காதலை எனக்காக விட்டு கொடுத்து நொந்து அலைவாரு. நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் இல்ல? ஏண்டா எனக்கு மட்டும் மனசாட்சி இல்ல? உன் காதலை தியாகம் பண்ணி தான் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் நீ நினைச்சா அது தப்பு. தியாகம் பண்ணிட்டு போறேங்கிறியே, அவன் நினைப்ப உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கை போறா. ஏன் ஒரு நிமிஷம் உன்னால வாழ முடியுமா? ஒரு நிமிஷம் கண்டிப்பா முடியாது. ஏன்னா காதலோட பாதிப்பு எவ்வளவு அழுத்தமானதுன்னு எனக்கும் தெரியும். எதை வேணா தியாகம் பண்ணலாம் காதலை தவிர, காதலை தியாகம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் பொய். காதல் தியாகம் பண்ண முடியாத ஒண்ணு. சாகுற வரைக்கும் நம்ம 2 பேர் மனசுலயும் அவன் நினைப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதான்டா ரியாலிட்டி. நம்ம 2 பேரும் ஒரே பொண்ணை சந்திச்சது உன்னோட தப்பும் இல்ல, என்னோட தப்பும் இல்ல, காலத்தோட தப்பு. நீ நீயா வேறு, நான் நானாவே இருக்கேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அவ உனக்கா எனக்கான சண்டை போறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நம்ம 2 பேர் காதலையும் அவகிட்ட சொல்லுவோம். முடிவு அவளை எடுக்கட்டும். என்ன வேணும்? ரைட்ல திரும்பி போ. I am Srivatsan, head of the department physics, Government Arts College, Madras. Vanakkam. He is Prabhu. Hello, sir. Our college chairman. He is Vasant, joint secretary of our college. உட்காருங்க. Thank you. உட்காருங்க. ஏதோ காலேஜ் டே ஃபங்க்ஷன் லெட்டர் கொடுத்துருந்தீங்கல்ல? ஆமா சார். என்ன தேதி? இந்த மாசம் 24ஆம் தேதியிலிருந்து 30க்குள்ள உங்க வசதிப்படி. ஆஹா. 28ஆம் தேதி வச்சுங்களேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.
சிக்கியது கூந்தல் மட்டுமல்ல, என் மனதும் தான். Welcome, sir. I'm Srinivasan, principal of this college. We are extremely happy to receive you, sir. Thank you very much. And by the way, meet our student chairman, Mr. Prabhu. Hello, sir. Of course you met earlier in my house. Yes, sir. Welcome, sir. Thank you. Mrs. Satyanarayana, my daughter. Hi. Hi. Nice to meet you. Very nice to meet you. His Excellency, VIP of the state, Mr. Kakarla Satyanarayana, and our distinguished guest. Hi. Nice to meet you. Nice to meet you. Nice to meet you. And our distinguished guest, Mr. Kakarla's daughter. As college chairman, I take the privilege of... Hi. Nice to meet you. Nice to meet you. I took the privilege of welcoming you all for our college day function called Go Fest. சொன்னீங்க போட்டு யாரும் அந்த ஆட்டத்தை போட முடியும் அந்த டிராயிங்க. நான் ஒன்னும் பாக்குற பொண்ணுங்க எல்லாரும் பின்னாடி சுற்ற பொறுக்கி. நீ காக்கர்ல பொண்ணு கிளாக் பொண்ணு எனக்கு தெரியாது. மனசுல இருக்க உருவத்தை நேர்ல பார்த்ததும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நாட்டியாவில் சேர்ந்தது டான்ஸ் கத்துக்கிறதுக்கு இல்ல, உன்னை பாக்குறதுக்கு பேசுறதுக்கு பழகிறதுக்கு. உனக்கு பரதநாட்டியம் ரொம்ப மதிப்பான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு மதிப்பான விஷயம் நீ. உன் முகம் என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு ரத்த செல்லியும் ஆழமா பதிச்சிருக்கு. அதான் என் கால் வழியா உன் முகமா மாறி இருக்கு. நீ 6 வருஷம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த ஆட்டத்தை நான் இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிட்டேன்னா காரணம் லவ். நான் உன் மேல வச்சிருக்கேன் லவ். நம்ம இந்தியா இனத்தால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும். நான் போயிட்டு வரேன். எங்கம்மா? சிதம்பரத்துக்கு. சிதம்பரத்துக்கா? ஆமா டாடி, சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நாளைக்கு நாட்டியாஞ்சலி ஃபங்க்ஷன், அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நோ நோ, கேன்சல் தி ப்ரோகிராம். யூ ஆர் நாட் கோயிங். பட் வை? ஊர் நிலவரம் சரியில்லைம்மா. மந்திரி பொண்ணை கடத்துறது, விஐபி சுட்டுக் கொள்றதுன்னு டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. இந்த நேரத்துல உன் பாதுகாப்புக்காக நான் 50 போலீஸ்காரங்களை அனுப்பி வைக்க முடியாது. Look, I'm sorry, but you're not going. டாடி அவங்கள வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. No. போக கூடாது. Okay? ஹாய். ஸ்ருதி வந்தாடி.
வாஸ்ருதி என்ன லேட்டு? நான் சிதம்பரத்துக்கு வரல மேடம். ஏன்? அப்பா போக வேண்டான்ட்டாரு. ஐயோ நீ இல்லாம. பரவாயில்ல மேடம், அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. பாத்தீங்களா மேடம், நேத்து என்னமோ லெட்டஸ் நாட் கோயா நோயான்னு சொன்னாலுங்கல்ல, இப்ப அம்போன்னு விட்டு போயிட்டாளுங்க. நாங்க தான் மேடம் உங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸ். பிரபு, நேத்து ராத்திரி நீங்க ஆடின டான்ஸ் எக்ஸலண்ட். இவ்ளோ ஷார்ட் பீரியட்ல ரியலி கிரேட். இந்தாங்க. இந்த அற்புதம் காத்துலயோ தண்ணிலையோ கலைஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் போட்டோ எடுத்தேன். வேடிக்கை பாத்தீங்களா? உங்களை வரக்கூடாதுன்னு சொன்னேன், நானே போக முடியாத போயிடுச்சு. நாளைக்கு நாட்டியாஞ்சலி. நானும் போயிருந்தா இது கண்டினியூஸா 7வது தடவை மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது? போகணும்னு தோணுதா? தோணுது, ஆனா எப்படி? இஃப் யூ டோன்ட் மைண்ட் என் பைக்ல போயிடலாம். பைக்லயா? சிம்பிள். பீச் ஓரமா ஒரு மிதி மிதிச்சோன்னா மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் 5 hours தான் டிராவல். பிரச்சனை எதுவும் வராது? வந்தா உங்க அப்பாவால வரும். ஒரு சாரி சொல்லிடுங்க, சரியா போயிடும். உங்களை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் திருப்பி கொண்டு வந்து விடுறது என் பொறுப்பு. எங்க பொறுப்பு. சரி, இந்த கமாண்டர்ஸ் என்ன பண்றது? அவங்க கிடக்குறாங்க மொக்க கான்ஸ். ஒரே ஒரு எலும்பு சம்பளத்தை உருட்டி விட்டா ஒண்ணுக்கு போயிருவானுங்க. நான் சொல்றபடி செய்யுங்க. ஏன் சாப்பிட? நல்லா இருக்கு. என்னாச்சு? அடடா, என்னடா அசைவம் இல்லைன்னு பார்த்தேன். இதை எப்படி சமைக்கிறது? ஐயே, இத தின்னுவியா நீ? நீ மட்டும் ஐ லவ் யூ சொல்லு, இது சமைக்காம அப்படியே சாப்பிட்டுருவேன். ஒழுங்கா சாப்பிடு. ஹாய், so cute. என்னது இது? உனக்காக நான் கட்டிய ஓலை தாஜ்மஹால். கோங்குரா. தூங்குறா? எக்கடா? இக்கட. இக்கடா? தரையிலையா? எந்திரி. எதுக்கு? எந்திரிமா. ஜோ, என் புடவை உருவிட்டு என்ன பண்ற நீ? வந்து பார். இப்படியே எப்படி வருதா? ஜோ, தூங்கிட்டியா? நடிக்கிறான் நடிக்கிறான், தூங்குற மாதிரி நடிக்கிறான். தூங்குறான். தூங்குறத பாரு, தாடி முளைச்ச குழந்தை மாதிரி. ஏய், உனக்கு ஸ்ருதியை பிடிச்சிருக்கா? அவன் மேல ரொம்ப லவ்வா? அவளுக்காக என்ன வேணாலும் செய்வியா? மூச்சு பாரு, குரங்கு. மொத்தம் 4 கிலோ எலும்ப 2 மீட்டர் தோல்ல சுத்தி வச்சுக்கிட்டு உனக்கு உனக்கு காக்கல பொண்ணு கேக்குதா? ஒரே நாள கலக்கிட்டியடா. ஓடி ஓடி என்னென்னமோ கொண்டு வந்தியே. காடை முட்டை, கப்பக்கிழங்கு, வேர்க்கடலை. இந்த மாதிரி டின்னர் என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை.
இவ்வளவு சந்தோஷமா விடுதலையா நான் இருந்ததே இல்லை. எங்க அம்மா கூட என்ன இப்படி பார்த்துக்கிட்டது இல்லை. என்ன ஓட்டு ஓடுற? இதெல்லாம் எனக்காக தானே? நான் சிதம்பரம் போகணும்னு தானே? உன்னை பார்த்து நான் ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு தானே? சொல்ல மாட்டேன். நாளைக்கு சிதம்பரத்துல டான்ஸ் ஆடி முடிஞ்சதும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட தனியா காதோரமா ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். ஜூ நல்லா இருக்கு. ஏய், இத திங்கிறதுக்குல பல் வளர்க்கறதுக்கு. பல் வளர்க்கறதுக்கா? இதுலயா? ஆமா, இப்போதைக்கு இதான் டூத் பவுடர். அப்ப பிரஷ்? இதான் பிரஷ். இதுவா? பிரபு, இந்த பிரஷ் நான் யூஸ் பண்ணதே இல்லப்பா. நீ ஏன் விளக்கி விட்டுடே? ஏய், நீ ஆட்டாத. சாரி. காட்டு. ஐயோ, என் பிரஷ், என் பிரஷ், ப்ளீஸ் விடுமா. சீக்கிரம் குளிச்சு மேல வா, நாட்டியாஞ்சலிக்கு நேரமாகுதே. எனக்கு வெக்கமா இருக்குது பிரபு. இங்கதான் யாருமே இல்லையே, நான் கூட திரும்பி தான் உட்கார்ந்திருக்கேன். அப்புறம் என்ன வெக்கம்? ஒரு குருவி என்னையே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்குப்பா. அந்த குருவிக்கு கண்ணு தெரியாது, குளிச்சுட்டு மேல வா. கிண்டல் பண்ற பாத்தியா? பாத்ரூம்லயே குளிச்சு பழக்கப்பட்டுட்டேன்னா இவ்வளவு ஓப்பனா குளிக்க வெக்கமா இருக்கு. அவ்வளவுதானே? நீ தண்ணிக்குள்ள முழுகி 100 எண்ணிட்டு வந்து பாரு.